திருச்சிற்றம்பலம். கந்தபுராணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் துதி. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துள்ளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியாவுரை விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். இதன் பொருள், விளங்கும் 10 கைகளையும் செப்பமாகிய முகங்கள் 5ஐயும் உடையனாகிய சிவபிரானது நிலமாகிய தேரில் பூட்டப்பட்ட சக்கரம் என்ற உருளையாகிய தாமரையின் நாயகன், தாமரைக்குத் தலைவனாகிய சூரியன் வயிற்றினிடமாக அசங்கச் செய்யா நிற்கும் உதரபந்தனமாகிய நாகரத்தினம் போன்று உரைகின்ற விகடச்சக்கர விநாயகரினுடைய நிலைபேறான திருவடிகளை துதிப்போம் என்றவாறு. விகடச்சக்கர விநாயகர் என்னும் பெயர் காஞ்சிபுரத்தில் உள்ள விநாயகருக்கு உரிய பெயராகும். அப்பெயர் வந்ததற்கு வரலாறு, அது தக்ஷன் யாகம் அழிந்தபோது விஷ்ணு விடுத்த சக்கரத்தை வீரபத்திர கடவுள் பூண்ட வெண் தலை ஒன்று கவ்வியது. விஷ்ணுவின் பொருட்டு அச்சக்கரத்தை பெறக்கருதி அவருடைய சேனாபதியாகிய விஸ்வசேனன் காஞ்சிபுரத்தில் சென்று சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்தான். வீரபத்திர கடவுள் அங்கெழுந்தருளிய பொழுது விஸ்வசேனன் அச்சக்கரத்தை தரும்படி பிரார்த்திக்க, அவர் சக்கரம் நமது கையில் இல்லை, கபாலம் கவ்வியது ஆகலின் எவ்விதத்திலாயினும் அதுவே தர பெற்றுக்கொள் என்றார். விஸ்வக்சேனன் கால் 2ஐயும் கை 2ஐயும் வளைத்து வாயையும் நாசியையும் கண்களையும் சுரித்து அசைத்து பற்கள் தோன்ற விகடக்கூத்து ஆடினார். அதனை கண்டார் எல்லோரும் நகைக்க, வெண்தலையும் நகைத்தது. நகைத்தலும் சக்கரம் அதன் வாயிலிருந்து பூமியில் விழ, விநாயக கடவுள் அதனை விரைந்து கவர்ந்து கொண்டு ஒன்றும் அறியாதார் போன்றிருந்தார். விஸ்வக்சேனன் அது கண்டு அவர் திருமுன்பும் விகடக்கூத்தாடி வேண்டிட, அவர் அச்சக்கரத்தை அவன் கையில் கொடுத்து அருளினார். இக்காரணத்தால் அவ்விநாயக கடவுளுக்கு விகடச்சக்கர விநாயகர் என்னும் திருநாமம் உண்டாயிற்று. சிவபுராணாதி தோத்திர மஞ்சரி என்ற நூலிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.